हिंदी मेरा का अच्छा मालूम है, अभी हिंदी में क्वेश्चन पूछो, अभी मैं आंसर देगा तुम्हारा का। हिंदी नहीं मालूम सर, हिंदी मालूम नहीं बोलता, अभी हिंदी बात करता ना। अन्नामलाई मेरा साथ आओ, हम लोग दोनों हिंदी बात करेगा, कोई मुश्किल नहीं। हिंदी में कुछ पैदा नहीं, हिंदी में कुछ पैदा नहीं। ஏன்னா பீமாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, ஹிந்தி பெல்ட். நான் சொல்ற ரெக்கார்டு பிரதர், எவனுக்கு தெரியாது அந்த விஷயம், நெட் எடுத்து போடுங்க, பீமாருன்னு போடுங்க. பீமாரு அப்படின்னாலே இப்போ நோய் உள்ளவன் ஹிந்தியில் அர்த்தம். பி ஃபார் பீகார், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், ஆர் ஃபார் ராஜஸ்தான், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள். இந்த மாநிலங்கள் தான் இந்தியாவிலேயே மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக, மருத்துவ ரீதியாக, சமூக ரீதியாக, படிப்பு ரீதியாக, கல்வி ரீதியாக கீழே மாடி மட்டத்தில் கிடக்குது. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லட்டுமா? அவன் தாய்மொழி வேற. பீமாரு பீகாருக்கு பீகாரி, அங்க மைத்திரி இருக்கு, உங்களுக்கு புரியுதா? ராஜஸ்தான் இருக்கு, என்ன சொல்லுங்க, போஜ்பூரி இருக்குது, மைத்திரி இருக்கு, அது மாதிரி இருக்குது. இந்த மொழியில ஒருத்தன் படிச்சாத்தான் அவனுக்கு சொந்த தாய்மொழியில தான் வரும். அப்புறம் நீ டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிடுவ. இவனை போய் ஹிந்தி படிக்க வச்சா, இப்போ நான் ஹிந்தி பேசுவேன், அச்சா பேசுவேன். எப்படி பேசுகிறேன்? நான் ஒரு புக்கை எடுத்து நான் படிச்சுட்டேன், 30 நாளில் ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லைங்க, 30 நாளைக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கே நீ இதுக்கு 3வது மொழி கொண்டு வர்ற? நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லப்படுறது, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்துறாங்களா குழந்தைகளுக்கு? ஒரு ஏழை குழந்தைகளுக்கு 3வது ஒரு மொழி படிக்க, நாங்கள் பிரான்ஸ் படிப்போம், இட்டாலி படிப்போம், அவங்களும் வந்து கட்டாயம் ஹிந்தி, கட்டாயம் மலையாளம் படிப்போம். மலையாளம் அவங்களும் ஹிந்தி கட்டாயம்னு சொல்லலையே, மும்மொழியில ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. எவனு வந்து அங்கே வந்து ஆந்திரா, அது என்ன ஒரு, நீங்க ஆந்திராவுக்கே போங்களேன், ஆந்திராவில் ஹிந்தி தான் நிறைய பேசுவாங்க. ஏன் கர்நாடகா போங்க, அங்கேயும் ஹிந்தி பேசுவேன். நான் சொல்றேன்ல, இதுக்கு போங்க, எங்க உத்தரப்பிரதேஷ் போங்க, துபாய் போங்க, எப்படி அவங்க பேசுறாங்க? ஏன்னா பெருசாக பள்ளிக்கூடத்துலேருந்து படித்தா வந்தாங்க, அங்கங்கே சும்மா அப்படி பேசுவோம். அது வந்து பெரிய மொழியே இல்லைங்க. அது 1956, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கா, 1956 அந்த மொழிக்கு இலக்கணம் வருதுங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த வயசுதான் பிறந்திருப்பாங்க, அப்போதான் இலக்கணமே வருது. ஏறக்குறைய ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மொழியை உருவாகி இருக்கிறது. அந்த இதை நான் ஏன் படிக்கணும்ன்ற தெரியாம கேட்கிறேன். சார், தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் என்ன சொல்றீங்கன்னா ஹிந்தி திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அங்க ஹிந்தின்ற வார்த்தையே இல்லையே, ஆப்ஷனல் லாங்குவேஜ் தானே சொல்றாங்க. அங்க இருக்கிற மெயின் மேட்டரே ஹிந்தியை கொண்டாடுறதுதான். அங்கே மெயின் விஷயமே என்னன்னா, ஹிந்தியை கொண்டாந்துட்டு ஒரே நாடு, நல்லா கேட்டுக்குங்க, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கட்சி, ஒரே தலைவன். புரியுதா? மோடி தலைவன். மோடி இப்போ வந்து 3 முறை வந்துட்டார்ல, 4வது முறை தோத்தாலும் அவர் அதிபர் ஆயிடுவார்.